ஏசியாலேயே ரிச்சஸ்ட் வில்லேஜ் எங்க இருக்குன்னு தெரியுமா? நம்ம நாட்டில் தாங்க. ஆனால் அது ஏன் ஏசியாவில் ரிச்சஸ்ட் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா, ஏசியாவில் கிட்டத்தட்ட 49 நாடுகள் இருக்கு. ரஷ்யா, சைனா போன்ற மிகப்பெரிய நாடுகள் மத்தியில் இந்தியா, அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் இது ஏசியாவிலேயே ரிச்சஸ்ட் வில்லேஜா? அட என்னப்பா சொல்றீங்க அப்படின்னா, அதுதான் உண்மை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் ஏசியாலேயே ரிச்சஸ்ட் வில்லேஜ். அதை ஏன் ஏசியாலேயே ரிச்சஸ்ட் வில்லேஜ்னு சொல்றாங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது நான் உங்க ஜிகே, இது நம்ம ஜிகே பைட்ஸ். அந்த ஏசியாலேயே ரிச்சஸ்ட் வில்லேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியாப்பூர். இது எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல தான் இந்த வில்லேஜ் இருக்கு. இதுதான் ஏசியாலே ரிச்சஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த வில்லேஜ்ல கிட்டத்தட்ட 32,000 பேர் இருக்காங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 32,000 பேர், ஒரு 35,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல அவங்க எவ்வளோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 7,000 crore, 7,000 கோடி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய வங்கிகள்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட்டா பணத்தை போட்டு வச்சிருக்காங்களாம். அதை வச்சுதான் ஏசியாலேயே இந்த கிராமம் தான் ரிச்சஸ்ட் வில்லேஜ் அப்படிங்கிற இந்த டைட்டில அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா இஸ்னு ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ் எப்படி இவ்வளோ பணத்தை அவங்களால சம்பாரிச்சு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக அவங்க போட்டு வச்சிருக்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் என்ஆர்ஐஸ். அந்த ஊர்ல இருக்கீங்க எல்லாருமே வெளிநாடுகளில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா ஒருத்தராவது வெளிநாட்டுல வேலை பார்த்து அவங்களுக்கு பணம் அனுப்புறவங்களா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா பணமுமே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடிய அவங்களோட பசங்களோ பிள்ளைங்களோ இல்லை அவங்களுடைய சொந்தக்காரங்களோ அவங்க அனுப்பக்கூடிய பணம் தான். அப்படி அவங்க அனுப்புற பணத்துல அவங்களுக்கு தேவையான வீட்டு செலவெல்லாம் போக மிச்சம் இருக்கிற பணத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் பேங்க்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட்டா போட்டு வச்சிடறாங்க. இதனாலதான் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஓவராலா போட்டு வச்சிருக்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட அமௌண்ட் 7,000 கோடியா உயர்ந்திருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கிராமம் மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா இந்தியா தான் இந்த ரெமிட்டன்சஸ்ல லீடர். வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் படி 2023 மட்டும் $125 பில்லியன் வந்து இந்தியாவுக்கு பணம் வரவு வைக்கப்பட்டிருக்கு வெளிநாடுகள்ல இருந்து. அதாவது வெளிநாடுகள்ல வாழும் இந்தியர்கள் வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க இல்லையா? அப்படி அனுப்புறதுல பாத்தீங்கன்னா 2023 மட்டும் $125 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புண்டான பணம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. இதன்படி பாக்குறப்போ உலக அளவுலயே அமெரிக்கா, சைனா, ரஷ்யா எல்லா நாடுகளை கம்பேர் பண்றப்பையும் விட இந்தியா தான் அதிகப்படியான பணத்தை வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய பணம் வரதுல இந்தியா தான் டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ குளோபலா உலகத்திலே பார்த்தீங்கன்னா டாப் யாருன்னா இந்தியா தான். அதாவது இந்த மாதிரி வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் வேலை பார்த்து அனுப்பக்கூடிய பணம் இல்லைங்களா? அந்த பணத்தில் பார்க்குறப்போ ஒவ்வொரு நாடுகளும் இப்போ சைனா, அமெரிக்கா, இப்போ சைனாக்காரங்க வேற நாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வேலை பார்த்து அங்கே சம்பாதிக்கிற பணத்தை அவங்க நாட்டுக்கு அனுப்புவாங்க. அமெரிக்காக்காரர்கள் அவங்க இப்போ இந்தியாவில் வேலை பார்க்குறாங்க இல்லை வேற கண்ட்ரியில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க வேலை பார்த்து சம்பாதிக்கிற காசு அவங்க நாட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல இந்தியர்கள் வேலை பார்த்து அனுப்பக்கூடிய பணம் தான் அதிகம் அப்படிங்கிறது தான் இந்த வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த குளோபல் ரெமிட்டன்சஸ்ல டாப். அதுலயும் இப்ப ஏசியால கம்பேர் பண்றப்போ ஒரு வில்லேஜ்ல இவ்வளவு அதிகமான ஒரு பணத்தை பிக்ஸ்டு டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அது இந்த மதியாப்பூர் வில்லேஜ் தான். ஸோ அதனாலதான் இது ஏசியாஸ் ரிச்சஸ்ட் வில்லேஜ் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இப்ப எப்படி நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நம்ம எப்படி சப்போர்ட்டிவா இருப்போமோ அந்த மாதிரி அந்த கிராமமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க எக்கனாமிக்கலா எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால எஜுகேஷன், நல்ல கல்வி அவங்களுக்கு கிடைக்குது. ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே டாப் நாச். ரோடு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், நமக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் மணி இஸ் ஆல்வேஸ் கிங் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட நமக்கு தேவையான வசதிகளை பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு பணம் இருந்துச்சுனாவே நம்ம எல்லாருமே நல்லபடியான வாழ்க்கை வாழ முடியும். ஸோ
மனிதருக்கு அடிப்படையான தேவை பார்த்தீங்கன்னா ஃபுட், கிளாத், ஷெல்டர். ஸோ அந்த உண்ண உணவும் இருக்க இருப்பிடமும் உடுத்த ஆடையும் இருந்தால் போதும். அது போக இப்போ இந்த எஜுகேஷன், நல்ல ஒரு கல்வி, நமக்கு வச்சு உடம்பு சரியில்லை அப்படின்னா போய் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மருத்துவ சேவை எல்லாமே இருக்குன்னா நமக்கு அதை விட என்ன வேணும் இல்லையா? அதனால தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக, ரொம்ப ஒத்துமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வெறும் ரிச்சஸ்ட் வில்லேஜ் மட்டும் சொல்லிட முடியாது. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிக சிறந்த உதாரணமா இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 4 பேரும் நல்லா இருந்த 4 போலீஸும் நல்லா இருந்த ஊருன்னு ஒரு படம் இருக்கு தமிழ்ல. பார்த்தீங்கன்னா ஒரு படம் இருக்கு. அதுல இதே மாதிரி தான் ஒரு ஊர் அவ்வளோ மக்களால் ஒத்துமையா இருப்பாங்க. அந்த வீட்டில் அந்த ஊர்ல இருந்து ஒரு திருட்டு போகாது. மக்கள் எல்லாரும் அவ்வளோ ஒத்துமையா இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ரோட்லயே ஒரு தங்க செயின் கிடந்தா கூட அது யாரும் எடுக்க மாட்டாங்க. யார் அங்கே போட்டுட்டு போனாங்களோ அவங்களே வந்து தொலைவி எடுத்துட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு நம்பிக்கையான ஊர். அதுக்கப்புறம் கடைசியில் அது மாறிடும். பட் அந்த மாதிரி ரியல் லைஃப்ல ஒரிஜினலா ஒரு ஊர் இருக்கு. அதுவும் நம்ம இந்தியாவில தான் அது இருக்குன்னு சொல்றது என்னால நம்ப முடியல. பட் இட்ஸ் ட்ரூ. நீங்க ஃபேக்ட் செக் பண்ணி பாருங்க. மதியாப்பூர் அப்படிங்கிற வில்லேஜ் தான் ரிச்சஸ்ட் வில்லேஜ் இன் த ஏஷியா. ஸோ அதுக்கு காரணம் NRS அனுப்பக்கூடிய அந்த பணம் தான். ஸோ இதனால தான் இந்த மதியாப்பூர் ரிச்சஸ்ட் வில்லேஜ் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, this is GK signing off. This is GK Bytes.